குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, யூனிட் 2ல ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, சோல் ட்ரேடர்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா கூட்டு பங்கு நிறுவனம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து எ கம்பெனி இஸ் அன் அசோசியேஷன்ஸ் ஆஃப் எ மெனி பர்சன்ஸ். இதில் பல நபர்கள் சேர்ந்து உருவாக்க செய்கிறாங்க. contribute money or money is worthy to common stock. ஸோ எம்ப்ளாய் இன் எ சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் பல நபர்கள் சேர்ந்து ஒன்று பணம் இல்லை அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பில் இருக்கக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வழங்கி கான்ட்ரிபியூட் பண்ணி அதில் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் ஒன்று வணிகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வர்த்தகத்தை மேற்கொண்டு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் எந்த லாபமோ நஷ்டமோ வந்தா அப்படின்னு சொன்னால் அதை பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ இப்படியும் சொல்ல செய்யலை. A company is an artificial persons created by having a separate entity with a perpetual successions and commons ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீடிச்சு அதே மாதிரி நிறைய தொடர்ச்சியான முறையில் செயல்படுவதற்காகவும் அதே மாதிரி பொது முத்திரை அப்படின்னு சொன்னால் காமன் சீலால இது வந்து முழுக்க எதால உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஜான்சன் கம்பெனி சொல்றோம். இதுக்கு ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 கம்பெனி ஆக்ட் 2013 ஆக்ட் பேசிக்ல இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய இயல்புகள். செப்பரேட் லீகல் என்டிட்டி இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிகம் ஏ செப்பரேட் லீகல் என்டிட்டி அஸ் ஏ கம்பேர்டு டு இட்ஸ் மெம்பர். இது எதில் இருந்து வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஸ் என்னது தனிச்சையாக செயல்பட்டு இதுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு காமன் சீல் அப்படின்னு சொன்னால் ஒரு பொது முத்திரையோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னிச்சையான முறையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தான். ஸோ இது இன்கார்பரேட்டட் கம்பெனி பிகம் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி கம்பேர்டு டு இட்ஸ் மெம்பர். எதுலேருந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் தனிச்சையாக செயல்படும் அப்படின்னா தன்னுடைய அந்த நிறுவனத்தில் யார் இருக்கிறாங்க உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் இருந்து வேறுபட்டு தனிச்சையான முறையில் என்ன பண்ணும் அப்படின்னா செயல்படக்கூடிய அமைப்பு. The company is a distinct and different from its மெம்பர்ஸ்லேருந்து தனிச்சையான முறையில் செயல்படும். அதே மாதிரி it has its own seal, its own name. Its assets and liability are separate and distinct from those of its member. எதுலாம் இந்த வேறுபடுது அப்படின்னு சொன்னால் அதில் உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க வேற இருப்பாங்க. அதுக்கு சீல், நேம், அசட்ஸ், லயபிலிட்டிஸ் எல்லாத்துலேயும் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறுபட்டு தனி ஒரு நபர்கிட்ட கொடுத்து இந்த கம்பெனியை ரன் பண்ண செய்யக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொன்னால் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. அதே மாதிரி லிமிட்டட் லயபிலிட்டிஸ் ஆஃப் இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் டு கான்ட்ரிபியூட் அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி அப் டு த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் ஹெல்டு பை ஹிம். மெம்பர்ஸோடைய லயபிலிட்டி பே ஒன்லி த அன்கால்டு மணி எவ்வளோ செலுத்தப்படாமல் இருக்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அவங்க இன்சார்ஜ் பர்சனாக இருக்க செய்வாங்க. அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் சஃபிசியன்ட் டு பே லயபிலிட்டி த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் நாட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். இதில் ஒருவேளை அதோடைய சஃபிசியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது அசட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியில் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ண முடியாது அப்படின்னா நாட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் இழக்கணுமா அப்படின்னா தேவை கிடையாது. பர்பெக்சுவல் சக்சஷன்ஸ் அப்படிங்கிறது நீடிச்ச நிலைத்த தன்மை உடையது. ஸோ கம்பெனி டஸ் நாட் கேஸ் த எக்ஸிஸ்ட் unless it is specifically owned up or a task from which it was formed has been completed. என்ன சொல்லியிருக்காங்க members of a company may keep charging from time to time but that does not affect life of their company. The company created by law it can be owned up only through the legal process. இந்த கம்பெனி அப்படிங்கிறது எதால் மட்டும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சட்டத்தால் உருவாக்கி இருக்கிறனால ஸோ இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்சிங் டஸ் நாட் அஃபெக்டட் லைஃப் ஆஃப் தயர் கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய லைஃப்பை என்ன பண்ண முடியாது அப்படின்னா சட்டத்தால் மட்டும்தான் முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியும். இது எதுக்காக வேண்டி நம்ம தொடங்கியிருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறியவுடன் தானாகவே அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அது வைண்ட் அப் ஆக செய்யும், கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க.
கலைக்கவும் செய்யலாம். இதில வந்து பங்குதாரர்களுடைய வாழ்வு இதில எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னோம்னா, அஃபெக்டட் தயர் கம்பெனி. ஸோ இதில எந்த சேஞ்சஸோ, எந்த டைமிங்கோ எப்பயுமே மெம்பர்ஸோடைய லைஃப் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, எதுவுமே அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. Separate property. The company is distinct legal entity, so members cannot claim to be owner of their company's property during their existence of their company. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா தனிப்பட்ட சொத்து அப்படின்றது இருக்க செய்யும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லீகல் என்டிட்டி இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கம்பெனி அப்படிங்கிறது நிறுவனம் அப்படிங்கிறது தனி நபர் தன்மை அப்படின்றதா இருக்க செய்யும். மெம்பர்ஸ் என்ன பண்ண முடியாது, அதில் இருக்கக்கூடிய ஆ வேணும் அப்படின்னா, ஓனர்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விற்கவும் செய்யலாம், வாங்கவும் விற்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். உறுப்பினர்களின் நிறுவனத்தினுடைய மீது என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எந்த ஒரு உரிமையும் கொண்டாட முடியாது. வாங்கலாம், விக்கலாம். பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, அதில உரிமை கொண்டாட முடியுமா? அதனுடைய ஓனர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் எ ஷேர். ஷேர் இன் எ கம்பெனி ஆர் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். என்ன பண்ணலாம்? ஈஸியா ஒரு நபர்ட்டருந்து இன்னொரு நபர்கிட்ட மாத்த செய்யணும். வென் எ மெம்பர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர் டூ அனதர் பெர்சன்ஸ். எந்த ஒரு நபரும் இன்னொரு நபர்கிட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. அதே மாரி காமன் சீல் அப்படின்றது. ஸோ கம்பெனி இஸ் எ ஆர்டிஃபிஷியல் பெர்சன்ஸ். இது எதால உருவாக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு செயற்கை நபர். டஸ் நாட் ஹேவ் எ பிசிக்கல் பிரசன்ஸ். இது எதால உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயற்கை நபர். ஸோ இது முழுக்க முழுக்க லீகல். ஏன்னா அது சட்டத்தால் ஆக்ட்டால உருவாக்கக்கூடியது தான் இருக்க செய்தே ஒழிய, அ தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் கேரிங் அவுட் இட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்டரிங் இன்டூ எ வேரியஸ் அக்ரீமெண்ட். இதில வந்து அதில இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் மூலமா மட்டுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செயல்படுத்த முடியும். ஆக்டிவிட்டீஸ் அதனுடைய என்டரிங் இன் வேரியஸ் அக்ரீமெண்ட் எல்லாத்துலயும் யார் தான் வந்து கேரி அவுட் தயர் பிசினஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் செயல்படுத்த செய்வாங்க. அதே மாரி கெப்பாசிட்டி டூ இஷ்யூ அண்ட் பீயிங் அஷ்யூர்டு. என்ன பண்ணலாம்? வழக்காடும் திறன் இருக்குது. வழக்குக்கு பதில் சொல்லக்கூடிய உரிமையும் இருக்குது. செப்பரேட் மேனேஜ்மெண்ட். இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேனேஜர் பெர்சன்ஸ் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உடைய கையில தான் இருக்க செய்யும். ஒன் ஷேர் ஒன் வோட். இதில வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எ வோட்டிங் இன் எ கம்பெனி இஸ் ஒன் ஷேர் ஒன் வோட் அப்படிங்கிற பெர்சன்ஸ் தான் இருக்குது. 10 ஷேர் இருந்துச்சு அப்படின்னா, 10 வோட்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணலாம்? போடணும் அப்படின்னு சொன்னா, வாக்கு போடுறதுக்கான உரிமைகள் அவருக்கு இருக்க செய்யுது. அதுக்கு அடுத்தது அது வந்து எதுல இருக்கு அப்படின்னா, அ கோஆப்பரேஷன்ஸ் அதில பார்த்துக்கலாம் வேண்டாம். லீகல் கெப்பாசிட்டி. அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எ கம்பெனி கேன் செக்யூர் லீகல் கெப்பாசிட்டி கம்பேர்டு டூ சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப்போட கம்பேர் பண்ணும் பொழுது, இதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது லார்ஜ் கேப்பிட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க செய்றாங்க. ஸோ லார்ஜ் கேப்பிட்டல் அமௌண்ட் நெசசரி ஃபார் கண்டக்டிங் தயர் பிசினஸ் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். எந்தெந்த பிசினஸ்க்கு மிகப்பெரிய அளவுல தொகை தேவைப்படுதோ, அதுக்கு இந்த மாரியான இந்த மாரி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது சூட்டபிளா இருக்க செய்யும். லிமிட்டட் லயபிலிட்டி ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஷேர் ஹோல்டர்ஸோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, லிமிட்டடா இருக்க செய்யும். த கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி ஹிஸ் லயபிலிட்டி டு ரெஸ்ட்ரிக்டட் டு தயர் அமௌண்ட் that he has guaranteed to contribute the event of a wind up of the company. இதில் வந்து லிமிட்டட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் உடையது லிமிட்டட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை என்ன மாதிரியான கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கு வந்து கேரண்டி எவ்வளோ வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு தயர் அமௌண்ட் ஆஃப் ஹேஸ் பி கேரண்டட் கான்ட்ரிபியூட் தயர் ஈவென்ட் வைண்ட் அப் ஆகும் பொழுது எவ்வளோ மட்டுமே நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னா, அதுக்கு மட்டுமே ஹிஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்க செய்வாங்க. டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் எ ஷேர் பிட்வீன் தயர் டூ இண்டிவிஜுவல் ஈஸிலி. 2 பேத்துக்கு இடையில மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்க செய்யும். லிக்விடிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, லிக்விடிட்டி நீர்மைத்தன்மை பெற்றதாகவும் இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் ஈஸிலி கன்வெர்ட் his share into money by selling his shares. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஷேர் அமௌண்ட்டை வந்து வித்துட்டு ஈஸியா பணமா பெறணும் அப்படின்னு சொன்னாலும் பெறவும் முடியும்.
நீடிச்சு நிலைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். பெர்பெச்சுவல் ஆர் ஏ கான்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த கம்பெனி ஹாஸ் ஏ நீடிச்சு நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ மெம்பர்ஸ் வரலாம், வரலாம், போக செய்யலாம். பட் கம்பெனி அப்படிங்கிறது கன்டினியூஸ்டு டு எக்ஸிட். எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, வரலாம். உறுப்பினர்கள் மெம்பர்ஸா இருக்கக்கூடியவங்க வர செய்யலாம், போகவும் செய்யலாம். பட் கம்பெனி அப்படிங்கிறது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா, நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ரமோஷன்ஸ் ஆஃப் எ சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஹேபிட். யார்கிட்ட ஏற்படுத்த செய்றாங்க அப்படின்னா, பீப்பிள் கிட்ட வந்து ஜாயின்ட் கம்பெனி அப்படிங்கிறது என்கரேஜ் பண்ணவும் செய்றாங்க. ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ லாஸ் ஆஃப் தியர் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். இதுல வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரிஸ்க் பியோரிங் இடர்கள வந்து ஏற்கக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, பல நபர்கள் இருக்கிறாங்க. மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிறனால, அதில இருக்கக்கூடியத லாஸஸ என்ன பண்றாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க செய்றாங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் எ லார்ஜ் ஸ்கேல் ஆப்பரேஷன்ஸ். ஜாயின்ட் கம்பெனி கேன் அண்டர்டேக் பிசினஸ் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். இதனுடைய அ ஜாயின்ட் கம்பெனிய பொறுத்தமட்டிக்கும் வியாபாரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம் பெரிய எக்கனாமிக்கல் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய அளவுல தொகைய போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க செய்யுது. எனி 3 மட்டும் எடுத்துக்க அட்வான்டேஜ்ல நெறைய தேவையில்ல. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் உதவி செய்யுது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க. காஸ்ட்லி அண்டு டிஃபிகல்ட் டூ ஃபார்ம். இந்த ஃபார்ம அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய ஃபார்மாலிட்டீஸ், லீகல் ஃபார்மாலிட்டீஸ் இருக்க செய்யுது. ஸோ அமைக்கிறதுக்கு அப்படின்றது கெப்பாசிட்டி அதனுடைய கேப்பிட்டல் அமௌண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல செய்றாங்க. அதேமாரி ஸ்கோப் ஃபார் எ டிஸ்ஹானஸ்ட் அண்ட் அன்ஸ்கர்ப்ளஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நேர்மையற்றதாகவும் இருக்க செய்யும். ஸோ ஆலிகார்ஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிலர் கையில மட்டுமே இருக்க செய்யும். ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஊக வணிகம் அப்படிங்கிறதுல இருக்க செய்றாங்க. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அது என்ன அப்படின்னு சொன்னா, விருப்பமின்மை அப்படின்றதும் வரும். அதே மாரி குட் லேபர் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இடையில என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு உறவு முறை இருக்கா அப்படின்னா, அதுவும் இல்ல. டாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது அதிகமான அளவு இருக்க செய்யும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்குறாங்க. இன்கார்ப்பரேஷன்ஸ், மெம்பர்ஷிப், மெம்பர்ஸ் லியாபிலிட்டி, கண்ட்ரோல் அண்ட் நேஷனாலிட்டி. பேசிக்கலா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸ வந்து பிரிக்க செய்றாங்க. ஸோ இன்கார்ப்பரேஷன்ஸ் பேசிக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சார்ட்டர்ட் கம்பெனி. சார்ட்டர்ட் கம்பெனி அப்படிங்கிறது ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை கிங் ஆர் குயின் ஆஃப் எ கம்பெனி. எதால எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்றாங்க அப்படின்னா, கிங்கு இல்லைன்னா குயினால வந்து அந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது சார்ட்டர்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல செய்றோம். ஸ்டாட்யூட்டரி கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்டாப்ளிஷ்ட் பை ஸ்பெஷல் ஆக்ட் மேட் இன் எ பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசெம்பிளி. எதால உருவாக்க செய்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசெம்பிளி அப்படின்னா, மாநிலங்களினுடைய சட்டத்தால் வந்து ஸ்பெஷல் ஆக்ட்டால எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டாட்யூட்டரி கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்றோம். அசோசியேஷன்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்றது அடுத்தது. அசோசியேஷன்ஸ் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் லாபம் நோக்கம் இல்லாத அமைப்பு முறை அப்படின்றது அடுத்து குடுத்துருக்குறாங்க. இதில வந்து என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அசோசியேஷன் செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் கிராண்ட் டு த அசோசியேஷன்ஸ் மே பி ரெஜிஸ்டர்ஸ் அஸ் எ கம்பெனி வித் எ லிமிட்டட் லயபிலிட்டி. இதுக்காண்டி வேண்டி வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களுக்காக வேண்டி செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கான அனுமதி பெர்மிஷன் அப்படின்றத குடுத்து செய்திருக்காங்க. ஆம். குடுக்க செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி அப்படின்றது யூசிங் த வேர்ட் லிமிட்டெட் ஆர் பிரைவேட் லிமிட்டட் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் நேம். இதுல வந்து இந்த கம்பெனியில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லிமிட்டெட் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட தனி நிறுவனம் அப்படிங்கிற பேர் அப்படின்றது இதுல சேர்க்கப்பட்டிருக்கும். சேர்க்கப்படாம இருக்கும் செய்யும். இந்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரைவேட், லிமிட்டெட் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் திஸ் இட்ஸ் நேம்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல வித்தவுட் யூசிங் தெயர் வேர்ட் அப்படின்றது என்னது லிமிட்டெட். இந்த பிரைவேட் லிமிட்டெட் அப்படிங்கிற பேர் அப்படின்றது இருக்க செய்யாது. கிராண்டட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ இதுல என்ன இருக்காது, லாபம் நோக்கம் இல்லாத நிலைமை இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றதுக்காக வேண்டி இதுக்கான அனுமதிகள வழங்க செய்றாங்க.
என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2013ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான லைசன்ஸ் கேரண்டி அப்படிங்கிறது இந்த அசோசியேஷன்ஸ் அமைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க செய்கிறாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் லிமிடெட் லியாபிலிட்டிஸ் அப்படின்னு தான் இருக்கும் செய்யும். இதனுடைய வேர்ட் எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர் அப்படின்றது இருக்க செய்யாது. ஸோ இந்த லைசன்ஸ் வில் கிராண்டட் டு ஒன்லி ஃபார் த அசோசியேஷன்ஸ் எதுக்காக வேண்டி மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் லாபம் நோக்கம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கு மட்டுமே இதை கொடுக்க செய்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஆன் த பேசிக் ஆஃப் ஏ மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி 2 விதமாக பிரிக்க செய்கிறோம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் ஏ டைப் ஆஃப் த கம்பெனி விச் வாண்ட் மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் 2 டைரக்டர்ஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா ரெக்யர்டு அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு பெய்ட் அப் கேபிட்டல் 1 lakh has been omitted by their company act 2015 பேசிக்கில் ஒரு குறைந்தது எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2 பேர் இருக்கணும். டைரக்டர்ஸ் வந்து 2 பேர். அதில் போடக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டு குறைந்தபட்சம் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh குறைவில்லாமல் இருக்க செய்யும். அப்படி உருவாக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்கிறோம். அதேமாதிரி மேக்ஸிமம் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 200 பர்சன்ஸ் பிகம் த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ஏ ப்ரைவேட் கம்பெனி அப்படின்றது. அந்த நேம் ஆஃப் த ப்ரைவேட் கம்பெனி ஷுட் பி சஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் லிமிடெட். அதுக்கு பேருக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொன்னோம்னா என்ன வந்திருக்கும் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது முடிஞ்சு தான் பேர் தான் முடிக்கும். என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேர் சொல்லி அதனுடைய எண்டு வித் த வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க செய்வாங்க. அப்படி இருக்க கம்பெனியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரைவேட் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நாட் ஏ பிரைவேட் கம்பெனி. ஸோ இது கன்சிஸ்ட் ஆஃப் ஏ அட் 7 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 7 மெம்பர்ஸ் இருக்கணும். பெய்ட் அப் கேபிட்டல் அப்படிங்கிறது 5 lakhs குறைவில்லாமல் இருக்க செய்யணும். சப்சிடரி கம்பெனி விச் இஸ் நாட் ஏ பிரைவேட் கம்பெனியில் வர செய்யாது. ஸோ டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் தயர் ரைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தயர் ஷேர் அமௌண்ட்டையோ இல்லை ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஷேரையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டஸ் நாட் ப்ராஹிபிட் எனி இன்விடேஷன்ஸ் டு சப்ஸ்கிரைப் எனி ஷேர் ஆர் டிபெஞ்சர்ஸை இன்வைட் பண்ணுறதுல என்ன ப்ராஹிபிட் கிடையாது. எந்த தடைகளும் இந்த கம்பெனிக்குமே கிடையாது. டஸ் நாட் ப்ராஹிபிட் எனி இன்வென்ஷன்ஸ் ஆர் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஏ டெபாசிட்டில் பண்ணுறதுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா தடைகள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அந்த பேசிக் ஆஃப் ஏ லயபிலிட்டி பேசிக்கில் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கம்பெனி லிமிடெட் பை ஷேர், கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி, இன்னொன்று என்ன அப்படின்னா அன்லிமிடெட் கம்பெனின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த கம்பெனி லிமிடெட் பை ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a company in a which the liability of a members is limited by its memorandum to amount unpaid on the share respectively held by them. இதில் வந்து லிமிடெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அது கம்பெனியில் வந்து அப்படின்னா லிமிடெட் பை ஷேர் ஆஃப் த கம்பெனி விச் த லிமிட் லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா லிமிட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து மெமோரண்டத்திலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மெமோரண்டம் அப்படின்னா அமைப்பு முறை ஏற்றில் அந்த கம்பெனிஸோடைய ஷேர் அமௌண்ட் அப்படிங்கிறது லிமிட்டட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன கம்பெனின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஓகேவா? பங்குகளால் வரையறுக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்றத எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ் அப்படின்றதுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை கம்பெனி லிமிடெட் பை ஷேர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கம்பெனி லிமிடெட் பை ஷேர் மேபி இதர் பப்ளிக் கம்பெனிஸ் ஆர் ப்ரைவேட் கம்பெனி எப்படி இருக்கலாம், ப்ரைவேட்டாகவும் இருக்க செய்யலாம், பப்ளிக் கம்பெனிஸாகவும் இருக்க செய்யலாம். இதில் மெம்பர்ஸ் ஹேஸ் பீன் பெய்ட் அ ஃபுல் அமௌண்ட் ஆஃப் எ ஷேர் தட் தென் ஹிஸ் லியாபிலிட்டி ஷால் பி நில். இதில் வந்து முழுவதுமே செலுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொறுப்பு அப்படின்றது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The liability of a members is limited to the amount remaining unpaid on the share held by them. இதில் வந்து லிமிட் அந்த கம்பெனிஸில் வந்து லிமிட்டடாக இருக்குது. ஸோ எவ்வளவு செலுத்தப்படாத தொகையாக இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா பொறுப்பாகவும் இருக்க செய்வாங்க. The liability can be enforced either during the lifetime of the company, during the wind up of the company. இந்த பொறுப்பு அப்படிங்கிறது வாழ்நாள்லையோ இல்லை அப்படின்னா wind up பண்ணும்போது மட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா செலுத்தவும் செய்யலாம் அப்படின்றாங்க. கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா வரையறை செய்யப்படுறாங்க. இந்த லிமிட்டேஷன்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்க செய்யும். ஓகேவா? The company limited by guarantee is a company in which the liability of its member
is limited by memorandum to such an amount as a members may respectively undertaken to contribute to the assets of the company in the event of its being wound up. என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து எதில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா மெமோரண்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு வாண்டப் அப்படின்னா கலைக்கப்படும் போது அதனுடைய கடன்கள் எவ்வளவு வருதோ செய்தோ அதை தீர்க்கறதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு மெம்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதான் இவ்வளோ அண்டர்டேக் பண்ண செய்கிறேன், நான் இவ்வளோ கொடுக்க செய்கிறேன், நான் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண செய்கிறேன்னு சொல்லிட்டு முன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்களே. ஸோ அந்த சொல்கிறது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அவர் என்னவா இருப்பார் அப்படின்னா கேரண்டியாக இருக்க செய்வாங்க. ஃபார்மட் பை த ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆக்ட் சயின்ஸ் ஸோ இருக்க செய்வாங்க. போச்சுடா. இருக்க செய்வாங்க. அன்லிமிட்டட் கம்பெனி அப்படின்றது என்ன அப்படின்னா கம்பெனி இன் விச் லேபிள் ஆஃப் மெம்பர்ஸ் நாட் லிமிட்டட் பை இட்ஸ் மெமோரண்டம். மெமோரண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் அப்படின்றது எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லிமிட்டட் கம்பெனிஸாக இருக்க செய்யும். அது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய என்ன சொல்லுவாங்க மெமோரண்டம் சொல்கிறோம் இல்லையா. இந்த மெமோரண்டம் அப்படின்னா அமைப்பு முறையீட்டில் உறுப்பினர்களுடைய பொறுப்பு அப்படின்றது லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா வரையறுக்கப்படாததாக மட்டுமே இருக்க செய்யும். அதான் சொல்கிறாங்க அன்லிமிட்டட் கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பெனி in which the liability of its member is not limited by its memorandum. மெமோரண்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க மெம்பர்ஸோடையது லியாபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நாட் லிமிட்டட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்னவா இருக்கும் அப்படின்னா அன்லிமிட்டட் கம்பெனியாக இருக்க செய்யும். உறுப்பினர்களுடைய பொறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வரையறுக்கப்படாததாக இருக்க செய்யும். அப்போ என்ன பண்ணுவாங்க ஸோ கம்பெனிஸ் ஹேவ் ஏ செப்பரேட் லீகல் என்டிட்டி கிரெடிட்டார்ஸ் வந்து கேனாட் வந்து ஃபைல் ஷூட் அகைன் தயர் மெம்பர்ஸ் டைரக்ட்லி. இப்போ வந்து பணம் கொடுத்த நபர்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரெக்டாக அவர் மேலே வழக்கு போடலாமா அப்படின்னா முடியாது. ஸோ இந்த கிரெடிட்டார்ஸ் வந்து வில் ஹாவ் ஏ அப்ளை டு ஏ கோர்ட் ஃபார் தயர் வைண்டிங் அப் த கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்காக வேண்டி கோர்ட்டில் வந்து அதுக்கான கேஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைரக்டர் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி பே ஆஃப் இட்ஸ் லைபிலிட்டி. அப்போ வைண்ட் அப் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டர்ஸ் இல்லைன்னா மெம்பர்ஸ் என்ன பண்ண செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய லைபிலிட்டிஸ் எவ்வளோ பொறுப்புகள் இருக்குதோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை தீர்க்கறதுக்கு வழக்கு வந்து அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட் மூலமாக போட்டு அதுக்குரிய அமௌண்ட்டை அவர் பெறதுக்கான உரிமைகள் அப்படின்றது அவருக்கு இருக்க செய்யுது. கம்பெனி ஆன் இட்ஸ் த பேசிக் ஆஃப் ஏ கண்ட்ரோல் பேசிக்கில் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது இன்கார்பரேட்டட் அண்டர் த இந்தியன் கம்பெனி ஆக்ட் 1956 கால்டு கவர்மெண்ட் கம்பெனிஸ் சொல்ல சேரும். கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்கார்பரேட் அண்டர் த இந்தியன் கம்பெனி ஆக்ட் பேசிக்கில் 1956 வந்து இன்கார்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் partly by their central government and partly by one or more state government ஆகவும் இருக்க செய்யலாம். சப்சிடரி கம்பெனி ஆஃப் ஏ கவர்மெண்ட் கம்பெனி ஆல்சோ என்னன்னு சொல்கிறாங்க ட்ரீட்டட் அஸ் ஏ கவர்மெண்ட் கம்பெனி. சப்சிடரி அப்படின்னா அதற்கு துணையாக இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். அடுத்தது ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிடிப்பு நிறுவனம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்சிடரி கம்பெனின்னு சொல்லிட்டு அதர் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடரி. இந்த கண்ட்ரோல் த கம்போசிஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் பண்ணவும் செய்யலாம், ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உரிமைகளும் இருக்க செய்யுது. எக்ஸசைஸ் ஒரு கண்ட்ரோல் மோர் தென் 1/2 ஆஃப் தயர் டோட்டல் ஷேர் கேபிட்டல். ஸோ ஒன் ஆர் டுகெதர் வித் த மோர் ஆஃப் இட்ஸ் சப்சிடரி கம்பெனி. கண்ட்ரோல் இதில் வந்து போடக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 51% மேலே இருக்க செய்யணும். சப்சிடரி கம்பெனியும் சேமாக தான் வர செய்யும்.
கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆன் த பேசிக் ஆஃப் எ நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டி பேசிக்ல கம்பெனிஸ் எத்தனை டைப்பாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3. டொமஸ்டிக் கம்பெனி அப்படிங்கிறது ஃபாரின் கம்பெனி விச் cannot be termed as a foreign companies under the provisions of the Companies Act should be regarded as a domestic company. எந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபாரினர்ஸுடைய கம்பெனியாக இல்லாமல் இருக்குதோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது கம்பெனி விச் இன்கார்பரேட்டட் இன் த கம்பெனி அவுட் சைட் இந்தியா அண்டர் த லா ஆஃப் த கண்ட்ரி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கம்பெனி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய அவுட் சைட் ஆஃப் த இந்தியாவுக்கு வெளியில் அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். ஸோ அதனுடைய வேணும் அப்படின்னு சொன்னால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் இன் இந்தியாவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண செய்யலாம். ஸோ டாக்குமெண்ட் மஸ்ட் பி ஃபில்டு வித் த ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி அதை அந்த ரெஜிஸ்ட்ரார்ஸ்ட்ட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்துருக்க செய்யணும். ஃபுல் அட்ரஸ் ஆஃப் த கம்பெனி பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இன் இந்தியா. இதனுடைய ஃபுல் அட்ரஸும் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஏதாவது ஒன் பர்சன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குடியுரிமை பெற்ற நபர்களுடைய பேர் அப்படின்றது அவங்களுடைய பேர் முகவரி எல்லாமே ஒப்புதல்களில் இருக்க செய்யணும். மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்றது ஹியூஜ் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்ஸ். மல்டிநேஷ்னல் கம்பெனி மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடியது. ஆப்ரேட் மோர் தென் ஒன் கண்ட்ரி, ஒரு நாட்டுக்கு மேலே பல நாடுகளில் நடக்கக்கூடியது. அவுட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ஸ் மார்க்கெட்டிங் அதே மாதிரி ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ஸ்கேலில் இருக்க செய்யும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மெமோரண்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். ஸோ லீகல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் ஃப்ரம் த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ஸ் process of a limited liability company defined a relationship with the shareholders. ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு இடையில இந்த கம்பெனிக்கு இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டியும் ஸோ ஒரு கம்பெனியை நம்ம ஃபார்மேஷன் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த லீகல் மெத்தடில் நம்ம அமைக்க செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மெமோரண்டம் சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாயின்ட் கம்பெனியை வந்து முறையாக லீகல் மெத்தடில் நாங்கள் இப்படித்தான் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் என்ன அப்படின்னா மெமோரண்டம் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. பவர் இட் ஹேஸ் வித் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஏ கம்பெனிஸ் இன் ஏ பர்மிட்டட் டு அண்டர்டேக். அந்த கம்பெனி நடத்துறதுக்காக வேண்டி எப்படி தொடர்பாக இருக்கக்கூடியது எல்லா உட்பிரிவுகளும் இருக்க செய்யும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அவுட் சைடு, இது எல்லாமே ஒரு கம்பெனிக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியானதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான வேண்டியான ஒரு டாக்குமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நேம். இந்த நேம் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெக்யர் டு ஸ்டேட் த லீகல் அண்டு ரெகக்னைஸ் நேம் ஆஃப் தயர் கம்பெனி. இந்த ஒரு கம்பெனியில் வந்து நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான ரெகக்னைஸ் அங்கீகாரம் பெற்ற ஒரு பேரை நம்ம சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அந்த பேர் அப்படிங்கிறது நேம் அலோ டு பி ரெஜிஸ்டர்டு இஃப் டஸ் நாட் வியோர் எனி சிமிலர்லி வித் த நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கம்பெனி. இதே மாதிரியான பேர் நம்ம ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி பேரில் ஏற்கனவே ஒரு கம்பெனி பேர் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பேர் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்ல செய்கிறாங்க. சுச்சுவேஷன்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது இடம் குறித்த உட்பிரிவு அப்படின்றத அடுத்தது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸிவ் ரெக்யூர்ட் டு ஷோ ஃபிசிக்கல் லொகேஷன்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் தயர் கம்பெனி. இப்போ நம்ம கம்பெனியில் வந்து அடுத்தது நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிவிக்க செய்யணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் பகுதியில் நான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறோம். ஸோ கீப் ஆல் த கம்பெனி ரெஜிஸ்டர்டு இந்த ஆஃபீஸை கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண செய்யணும். எஸ்டாப்ளிஷ் ப்ரையர் டு த கமன்சிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸு. நம்ம தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவும் செஞ்சுருக்கணும். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நோக்கம் அப்படின்றது. ஸோ ஆப்ஜெக்டிவ் கிளாஸஸ் ரெக்யர் டு சம்மரைஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. இது ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான இது என்ன அப்படின்னா அதோடைய நோக்கம் தான்.
அப்படிங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியத நோக்கம் குறித்தது. நம்ம எதுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடப்படக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்ஸ், கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ here to summarize their main objectives for establishing their company. ஸோ என்ன ரெக்யர்மென்ட்டுக்காக வேண்டி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் என்ன அப்படிங்கிற அவங்களுடைய தேவைகள் என்ன? அவங்க நிதி வளங்கள்லாம் என்ன? எதுக்காக நீங்க தொடங்குறாங்க? அப்படிங்கிறத பத்தி எல்லாமே குறிப்பிடக்கூடியது ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத செய்றாங்க. அதே மாரி லியாபிலிட்டீஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் தி எக்ஸ்டென்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி லியபிள் டு டெப்ட் ஆர் டெப்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி இன் த ஈவென்ட் ஆஃப் த கம்பெனி டிசால்விங். இதில் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பொறுப்பு அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியை நம்ம வைண்ட் அப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வைண்ட் அப் அப்படின்னா கலைப்புக்கு உள்ளாகும் போது அதோடைய சொத்துக்கள் எவ்வளவு, அதே மாதிரி நிதி சார்ந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது தீர்க்க முடியாம liabilities அப்படின்றது என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் த டிசால்விங் தேர் ஆர் கம்பெனிஸ் லிமிடெட் பை ஷேர் ஆர் லிமிடெட் பை கேரண்டி அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், அந்த கம்பெனியை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வைண்ட் அப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு உறுப்பினர்களும் எவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்குறாங்க, உத்தரவாதம் அப்படின்றது எந்த அளவுக்கு அளிக்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி குறிப்பிடக்கூடியதான் என்ன அப்படின்னு சொன்னா லியாபிலிட்டிஸ் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். கேபிட்டல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா ரெக்யர் டு ஸ்டேட் தி கம்பெனி அப்ரைஸ் த ஷேர் கேபிட்டல் டிஃபரன்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் த ஷேர் அண்ட் நாமினல் வேல்யூ of their share. It's also required to list of the company's assets under these classes. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பங்குகள் போகலாம், இவ்வளோ பங்குகளையும் என்னென்ன மாதிரியான பங்கு வகைகள்லாம் இருக்க செய்யுது, அதே மாதிரி நாமினல் வேல்யூ அப்படின்றது எப்படி எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கேபிட்டல் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளாஸஸ் கன்ஃபார்ம் தயர் ஷேர் ஹோல்டர்ஸ் பவுண்ட் த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸில் வில்லிங் அசோசியேஷன்ஸ் அண்டு ஃபார்மிங் ஏ கம்பெனி. இது ஒரு கம்பெனியை நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்த செய்வாங்க, அமைக்கிறதுக்கான விருப்பங்கள். அப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்க செய்யணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நாட் லெஸ் தென் 2 persons. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறது மினிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கணும்னா 7 members. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிறது நாட் லெஸ் தென் வந்து 2 personsக்கு மேலே 2 personsக்கு குறைவில்லாமல் இருக்க செய்யணும் அப்படின்றதான். அதே மாதிரி விட்னஸ் டு மஸ்ட் ஆல்சோ அப்பன் ஹிஸ் சிக்னேச்சர்ஸ். எதில் வந்து கண்டிப்பாக என்ன சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் மெமோரண்டத்தில் சாட்சி கையெழுத்துக்களும் இடம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஆர்டிகல்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் ஆஃப் த கம்பெனி, கம்பெனிக்கு உள்ளார நடக்கக்கூடியது எல்லாமே குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் தான். கம்பெனி வில் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர். ஒவ்வொருத்தவங்களுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதில் டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு மெம்பர்ஸுடைய என்ன இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் நீட் டு பி ஃபில்டு வித் த ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி. கம்பெனியில் நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸும் இதில் இருக்க செய்யும். என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி குறிக்கக்கூடியதான் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸு. ஸோ அமௌண்ட்டு இதில் வந்து அமௌண்ட் ஆஃப் ஷேரு, கேபிட்டல், வேல்யூ அண்டு டைப்ஸ் ஆஃப் ஷேரு. நம்ம என்னென்ன மாதிரியான பங்குகள் போட செய்கிறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஷேர்ஸோடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸு, அதே மாதிரி என்ன அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னா அதுக்கான மூலதனங்கள் எவ்வளவோ அப்படிங்கிறதையும் பற்றியும் டீட்டெயில்ஸ் இருக்க செய்யும். அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெக்கார்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் டிவிடெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் தயர் கேபிட்டல். ஒவ்வொருத்தவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய உரிமைகளும் இதில் குறிப்பிடுவாங்க. எவ்வளோ ஓட்டு போடலாம், எவ்வளோ டிவிடெண்ட் அப்படின்னா பங்காதாயம் அளிக்கிறதும், அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் த கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸும் இருக்க செய்யும். ரூல்ஸ் ரெகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஏ ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேர், எவ்வளோ டிபெஞ்சர்ஸ், பங்கு கடனீட்டு பத்திரங்கள் எவ்வளோலாம் இஷ்யூ பண்ண செய்யலாம், அதுக்கான ரைட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் ரெகார்டிங் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் அஸ் வெல் அஸ் regulations in the respect of making calls on a shares. அழைப்பு பணம் calls on a shares அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா பங்குகள் மீதான அழைப்பு பணத்தை செலுத்த அழைப்பு விடுறதுக்கான விதிமுறைகள் எவ்வளவு, அழைப்பு கால் மணி அப்படின்னு சொன்னா எவ்வளவு கால் மணிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செலுத்துறதுக்காக வேண்டி நம்ம அழைப்புகளை விட செய்யலாம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மேனர் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஏ ஷேர்,
பங்குகள எப்படி ஒரு நபர்ட்டருந்து இன்னொரு நபருக்கு மாத்தலாம் அப்படிங்கிறது. டிவிடெண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்றாங்க. பங்காதாயம் அறிவிக்கிறது. எவ்வளோ பங்காதாயங்கள அனௌன்ஸ்மென்ட் பண்ண செய்யலாம். அதேமாரி பாரோயிங் பவர் கடன் வாங்குறதுக்காக வேண்டியான பவர், அப்பாயின்ட்மென்ட், ரெமுனரேஷன்ஸ், ரிமூவல் ஆஃப் எ டைரக்டர்ஸ் அதேமாரி கண்டக்டிங் ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங் இது 3யும் நம்ம 12த்ல தெரிஞ்சுக்கலாம். அதே கீப்பிங் த புக்ஸ் அண்ட் ஆடிட் இதெல்லாம் கீப் அப் பண்றது. சேல் ஆஃப் எ கம்பெனி அது சீல் ஆஃப் த கம்பெனி கம்பெனியினுடைய சீல் அப்படின்றது என்ன மாதிரியான நம்ம சீல் யூஸ் பண்றோம். வைண்ட் அப் ஆஃப் த கம்பெனி ப்ரொசீஜர்ஸ் எப்படி கம்பெனியை வைண்ட் அப் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் மெத்தட் அப்படின்றது. அடுத்தது ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தகவல் அறிக்கை. தகவல் அறிக்கை அப்படின்னா எனி டாக்குமெண்ட் இன்வைட்டிங் த பப்ளிக் டு buying its shares or debentures comes under the definitions of the prospectus. என்னென்ன மாதிரியான பங்குகள் என்னென்ன கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செய்யலாம் அதெல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி அவங்கள இன்வைட் பண்றோம் யாரை பப்ளிக்க. அதுதான் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறோம். இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டெயின் மெனி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி கம்பெனியினுடைய முக்கியமான நோக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல கொடுத்துருக்க செய்யணும். நேம், அட்ரஸ், சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் பை தம் எவ்வளோ ஷேர்களை போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நபர்களுமே அந்த மெமோரண்டத்துல யாரெல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பேர், அட்ரஸ் எல்லாமே இருக்க செய்யணும். அதே மாதிரி நேம், அட்ரஸ், ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸோடைய என்ன இருக்கும் நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்றத இருக்க செய்யணும். நம்பர்ஸ் வந்து கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ எவ்வளோ நம்ம ஷேரையும் டிபெஞ்சர்ஸையும் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றதுக்கான நம்பர்ஸ் அப்படின்றதையும் குறிப்பிட்டுக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் கம்பெனி. இது கம்பெனிஸில் குவாலிஃபிகேஷன்ஸில் தகுதிகள் ஒவ்வொரு டைரக்டர்ஸோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்க செய்யணும். நம்பர் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர் டிபெஞ்சர்ஸ் அண்ட் வித்தின் த 2 preceding year has been agreed to be issue other than cash. இது அது என்ன அப்படின்னு சொன்னா அதர் தென் கேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொக்கத்திற்கு இல்லாம வேற எந்த பயன்களுக்காக வெளியிடப்பட்ட பங்குகள் கண்ணீட்டு பத்திரங்கள் வெளியீடு செய்யலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதுல கொடுக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் வெண்டர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் secured by their company and amount paid to be என்ன அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் விளக்க செய்யறாங்க. அடுத்தது 2 preceding year அப்படின்னு சொன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன மெத்தடுக்காக வேண்டி ஷேர்ஸும் அதனுடைய டிபெஞ்சர்ஸ் பங்குகள் கடனீட்டு பத்திரங்களை நம்ம வெளியீடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்காங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல ரொக்கத்திற்கு இல்லாம வேறு எந்த பயனுக்காக வெளியிடப்பட்ட பங்குகள் கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விவரங்களும் இருக்க செய்யணும். அதே மாதிரி அடுத்தது பர்டிகுலர் அபவுட் தயர் டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ் அண்ட் தயர் ரெமுனரேஷன்ஸ். ஒவ்வொருத்தவங்களுடைய டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஊதிய விவரங்கள் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது. அமௌண்ட் ஆஃப் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் குறைந்த அளவு பங்கெடுப்பு தொகைகளை பற்றியும் குறிப்பிட செய்யணும். இஃப் த கம்பெனி கேரிங் தயர் பிஸ்னஸ் லென்த்தன் ஆஃப் த டைம் ஆஃப் சச் பிஸ்னஸ். ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலங்களுக்கு செயல்படுத்தி கொண்டுட்டு போக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட செஞ்சுருக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அப்படின்னா தொடக்க நிலை செலவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வெளியீடு செய்யணும், எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண செய்கிறாங்க, எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்றதும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆடிட்டர், பேங்கர்ஸு, ஸோ அதுக்கடுத்து சாலிசிட்டர்ஸ் ஆஃப் தயர் கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்களுடைய பேர்களும் இருக்க செய்யணும். அட்ரஸ் இருக்க செய்யணும். அதேமாதிரி டைம் அண்ட் பிளேஸ் where copies of your balance sheet, profit and loss account and their auditor report may be பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டடு. இதில் யாருடைய இதெல்லாம் தணிக்கை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா லாப நட்ட கணக்குகள், இருப்புநிலை குறிப்பு மற்றும் அங்கே ஆடிட்டர்ஸ் உடைய அறிக்கைகள் டாக்குமெண்ட்ஸ் இதில் பார்வையிடுவதற்கான நேரம், இடம் மற்றும் நகல்களையும் குறிப்பிட செஞ்சிருக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் ஹேஸ் பீன் capitalized. The particular of such capitalized will be stated in the prospectus. இதில் தகவல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டு எவ்வளவு லாபம், எவ்வளோ ரிசர்வ் இருப்பு இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், ப்ராஸ்பெக்டஸில் குறிப்பிட செஞ்சுருக்கணும்.
இதோட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த லெசனும் கம்ப்ளீட் ஆகுது. இதுல நீங்க படிக்க வேண்டியது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனினா என்ன? அந்த கம்பெனிஸோடைய அம் ஆ ஃபியூச்சர்ஸ்ல வந்து 3 எடுத்துக்கங்க. அதேமாரி அட்வான்டேஜ் 2 எடுத்துக்கங்க. டிஸ்அட்வான்டேஜ் வேண்டாம். கம்பெனிஸ்ல வந்து லிமிட்டட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதோ அத கொஞ்சம் படிங்க. 2 முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மெமோரண்டம் அசோசியேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கம்பல்சரி எல்லாரும் படிச்சிருக்கணும். தேங்க் யூ.